இந்த சளிங்கிறது முற்றிலுமா போகும். மெயினா சளி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, நீங்க அந்த பகுதிய செக் பண்ணலாம். இந்த முதுகுல கரெக்ட்டா லங்ஸுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு வீக்கம் இருக்கும். இதெல்லாம் நம்ம சளி வீடியோல நம்ம தனியா அந்த மசாஜ் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் எல்லாம் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றோம். ஸோ அந்த முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீக்கம் எத காட்டுதுன்னா, நல்லா மார்பு சளி கட்டிட்டு இருக்கு. நுரையீரல் ஃபுல்லா சளி தேங்கி இருக்கு அப்படின்றத தான் காட்டுது. ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு கிளாக் வைஸ் இந்த கைய வச்சு ஒரு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் மசாஜ் குடுத்தாலே, உடனே சளி வாய் வழியா துப்புவாங்க. ஸோ நம்ம சேனல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் அத ஃபாலோ பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் கால் பண்ணியும் சொன்னாங்க. உடனே சளி வெளிய வந்து நல்ல ஒரு பிரீத்திங் ஃப்ரீ ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்ல. ரொம்ப பிரஷர் குடுத்து நம்ம அழுத்த வேணாம். சிம்பிளா முதுகுக்கு பின்னாடி இன்னொருத்தங்க நம்மளே பண்ண அது முடியாது. ஸோ ஒரு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாரி ஒரு 5 மினிட்ஸ் சூடான எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணுங்க. பேஷ்